ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மர்மதேசம். கொலையாளி யார்? உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது ஜனவரி 8, 2018, கேரளா. அங்கே பனங்காடுன்னு ஒரு ஏரி இருக்குது. அதை சுத்தம் பண்ணுற பணி போய்கிட்டு இருக்கு. அப்போ அந்த ஏரியில் ஒரு பெரிய பிளாஸ்டிக் ட்ரம் ஒன்றை பார்க்குறாங்க. என்ன இருக்குன்னு பார்க்க கிட்ட போக அதிலிருந்து பயங்கரமான துர்நாற்றம் அடிக்குது. சந்தேகப்பட்ட அந்த ஊர்க்காரங்கெல்லாம் உடனடியாக அதை போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அங்கே வந்த போலீஸும் ட்ரம்மை கரைக்கு எடுத்துகிட்டு வர முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் அந்த ட்ரம் அவங்க நினச்சதை விடவே ரொம்பவே வெயிட்டாக இருக்குது. அவ்வளவு வெயிட்டாக இருக்கிற அளவுக்கு அதில் என்னதான் இருக்குன்னு பார்க்கும்போது அது ஃபுல்லாக காங்க்ரீட்டாக இருந்துச்சு. போலீஸுக்கு சந்தேகம் அதிகமாக அந்த ட்ரம்மை உடைக்க ஆரம்பித்தாங்க. அதுக்குள்ளே இருந்து எலும்பு கூட வந்து விழ அவங்க எல்லாருமே அதிர்ச்சியானாங்க. யாரையோ கொலை பண்ணி அந்த ட்ரம்முக்குள்ளே போட்டு டிஸ்போஸ் பண்ண பார்த்துருக்கிறத உறுதி செஞ்ச அவங்க அந்த எலும்பு கூட ஃபாரன்சிக் உதவியோட அட்டாப்சிக்கு அனுப்புகிறாங்க. அதில் எலும்போடு சேர்ந்து நீளமான முடி இருந்ததால் அது ஒரு பெண்ணோட எலும்பாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சாங்க. மேலும் அதில் 3 பழைய 500 ரூபா நோட்டும் இருந்துச்சு. அதையும் பார்த்த அவங்க இது சுமாராக ஒரு 2016 நடந்திருக்கலாம் அப்படின்றத யூகிச்சாங்க. ஏன்னா அப்போ தான் அந்த டிமானிட்டைசேஷன் வந்த டைம். அவங்க நினச்சபடியே அட்டாப்சி ரிப்போர்ட்டும் அதையே ஊர்ஜிதப்படுத்துச்சு. அந்த ரிப்போர்ட் மூலமாக அவங்களுக்கு கிடைச்ச ஒரே க்ளூ அந்த பெண்ணோட காலில் ஒரு ஸ்க்ரூ பொருத்தப்பட்டிருந்தது. அந்த ஸ்க்ரூ மேலே எழுதியிருந்த கம்பெனி நேம் வச்சு 2016ஆம் ஆண்டு எந்த ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் அதை கொடுத்துருக்காங்க அப்படின்ற லிஸ்ட்டை எடுத்தாங்க. அதில் அவங்க சந்தேகப்பட்ட இடத்துல அவங்க என்கொயர் பண்ண வேண்டியது வெறும் 6 பேராக மட்டும்தான் இருந்தது. அதுலேயும் 3 பேர் தான் பெண்கள். அந்த ஹாஸ்பிட்டல் ரிப்போர்ட்டில் இருந்த ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணுறாங்க. அப்போ அந்த பக்கம் பேசினது அஸ்வதி. போலீஸ் அவங்க கிட்ட சகுந்தலா யாருன்னு கேட்குறாங்க. அது எங்கள் அம்மான்னு அஸ்வதி சொல்ல, அவங்க கிட்ட ஃபோனை கொடுங்க அப்படின்னு போலீஸ் சொல்கிறாங்க. அதுக்கு அஸ்வதி அவங்க வெளியூர் போயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே போலீஸ் அஸ்வதி வீட்டுக்கு போய் விசாரிக்கிறாங்க. அம்மா எப்போ ஊருக்கு போனாங்க அப்படின்னு போலீஸ் கேட்க, அஸ்வதியோ அவங்க போய் 2 வருஷம் ஆச்சு, எங்கே இருக்காங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஏன் இது வரைக்கும் கம்ப்ளைண்ட் கொடுக்கல அப்படின்னு போலீஸ் கேட்குறாங்க. அஸ்வதி அதுக்கு ஏதேதோ சொல்லி சமாளிக்க பார்க்க போலீஸ் அவங்க முறைப்படி விசாரணையை ஆரம்பிக்கிறாங்க. அப்போதான் அஸ்வதி ஒவ்வொரு விஷயமா சொல்ல ஆரம்பிச்சாங்க. அஸ்வதிக்கு கல்யாணம் முடிஞ்சு 2 பசங்க இருக்காங்க. ஹஸ்பண்ட் கூட சண்டை போட்டுக்கிட்டு குழந்தைங்களோட அம்மா வீட்டில் தான் இருந்திருக்காங்க. அப்போதான் சஜித் அப்படின்னு ஒருத்தரோட அஸ்வதிக்கு பழக்கமாயிருக்கு. சகுந்தலா வேலைக்கு போனதும் சஜித் வீட்டுக்கும் வருவதும் போவதுமா இருந்திருக்காரு. இது தெரிஞ்ச சகுந்தலா சஜித் கிட்ட அஸ்வதியை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. ஆனா சஜித்தோ அதை தள்ளி போட்டுக்கிட்டே வந்திருக்காரு. இந்த நேரத்துல தான் சகுந்தலாவுக்கு ஒரு ஆக்சிடென்ட்ல கால் ஃப்ராக்சர் ஆகுது. அதுக்கான அறுவை சிகிச்சை போதுதான் அந்த ஸ்க்ரூவை அவங்க காலில் வச்சிருக்காங்க. டிஸ்சார்ஜ் ஆகி வந்த 4 நாள்ல சகுந்தலாக்கு அம்மா போட குழந்தைங்களை வச்சுக்கிட்டு கூட இருந்தா குழந்தைங்களுக்கும் வந்துடும் அப்படின்னு அஸ்வதி பசங்களோட லாட்ஜில் போய் தங்கியிருக்காங்க. 1 வாரம் கழிச்சு வீட்டுக்கு வந்த அஸ்வதி சஜித் கிட்ட அம்மா எங்கன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு சஜித் அவங்க இருக்க வேண்டிய இடத்துல இருக்காங்கன்னு சொல்ல, இதை மேலும் பிரச்சனை பண்ணிக்க வேண்டாம்னு அஸ்வதி விட்டுருக்காங்க. சரி, சஜித் எங்க அப்படின்னு கேட்ட போலீஸ்க்கு அஸ்வதி சொன்ன பதில் கேட்டு ரொம்பவே அதிர்ச்சியா இருந்தது. ஏன்னா சஜித் கொஞ்ச நாள் முன்னாடி ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாராம். என்னைக்குன்னு கேட்டாக்க அவர் இறந்தது ஜனவரி 8, 2018. லைட்டா சிங்க் ஆகுதா? ஆமா, அந்த ட்ரம்மை கண்டுபிடிச்ச அன்னைக்கு தான் சஜித் ஹார்ட் அட்டாக்ல இறந்திருக்காரு. அவரோட ஃபோன் நம்பர் ட்ரேஸ் பண்ணி 2016 அவர் யார் யாருக்கெல்லாம் கால் பண்ணியிருக்காரு அப்படின்ற லிஸ்டெல்லாம் எடுத்தாங்க. அதில் சந்தேகப்படும்படியா 4 நம்பர் இருந்துச்சு. அவங்கள விசாரிச்சப்போ சஜித் இரிடியம் தயார் பண்ணுறதா நினச்சதாகவும் அது இல்லீகல்னு தெரிஞ்சதும் அதை டிஸ்போஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஹெல்ப் கேட்டதாகவும் அதுக்காக வந்து இவங்க ஹெல்ப் பண்ணதாகவும் அவங்க 4 பேருமே சொன்னாங்க. சகுந்தலாவும் இல்லை, கொலையாளின்னு நினச்ச சஜித்தும் இல்லை.
ஸோ போலீஸ் அந்த கேஸை எப்படி முடிக்கிறதுன்னு தெரியாமல் அவங்க சந்தேகத்தில் இருந்த அஸ்வதியை ஒரு பாலிகிராஃப், அதாவது உண்மை கண்டறியும் டெஸ்ட்டுக்கு வர சொன்னாங்க. ஆனால் அஸ்வதி அதில் விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால போலீஸ்கால ஒன்றுமே பண்ண முடியல. அவங்கள அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போய் டெஸ்ட் எடுத்திருக்கலாமே அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் வரும் இல்லையா? இந்தியாவில் அதுக்கு சட்டம் ஒத்துக்காது. பாலிகிராஃப் டெஸ்ட் யாருக்கு பண்ணுறதா இருந்தாலும் அவங்களோட அனுமதி இல்லாமல் அதை பண்ண முடியாது. அதனால இந்த கேஸ் அப்படியே க்ளோஸ் பண்ண வேண்டியதாக ஆயிடுச்சு. என்னதான் க்ளோஸ் பண்ணியிருந்தாலும் எனக்கு என்னவோ அது இன்கம்ப்ளீட்டாக இருக்கிறா போல தான் தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்ற உங்கள் கருத்தை என்னோட கமெண்ட்டில் சொல்லுங்கள்.